பில்டிங் கட்டும்போது அஸ்திவாரம் எத்தனை அடி ஆழத்தில் நம்ம போடணும், இதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். பில்டிங் கட்டும்போது நம்ம எப்படி பார்த்திங்கன்னா இந்த அஸ்திவாரத்துக்கு குழி எடுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணுடைய தன்மையை பொறுத்து இது எல்லாமே மாறுபடும். அதாவது சில இடத்துல 3 அடி எடுப்போம், சில இடத்துல 4 அடி எடுத்து அஸ்திவாரம் போடும், சில இடத்துல 5 அடி 6 அடி கூட எடுத்து அஸ்திவாரம் போடும். இதுக்கு என்ன காரணம்னா அந்த மண்ணுடைய இறுகும் தன்மை, அதாவது கெட்டித்தன்மை. அந்த கெட்டித்தன்மை எந்த மட்டத்தில் கிடைக்குதோ அந்த மட்டம் வரைக்கும் குழியை எடுக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம காலங்குழி எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கை எத்தனை ஃப்ளோர் கட்டுறோம், எவ்வளோ வெயிட்டு, எவ்வளவு உயரத்தில் கட்டுறோம். ஸோ இதை பொறுத்தும், அதாவது அந்த இடத்துடைய தண்ணி மட்டம் எந்த மட்டத்தில் இருக்குது தண்ணி, இதை பொறுத்தும் மாறுபடும். ஸோ எந்த மண்ணுக்கு எவ்வளோ ஆழத்தில் அஸ்திவாரம் போடணுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணல் மண் இருந்ததுன்னா உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டும்போது ஒரு 4 அடி 5 அடி எடுத்து அஸ்திவாரம் போட ஆரம்பிக்கலாம், போதுமானது. அடுத்தது களிமண்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 3 அடியில் இருந்து அதிகபட்சம் 8 அடி 10 அடி கூட எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுவும் இருக்கிற தன்மை 4 அடி 5 அடியிலே கிடச்சிருச்சுன்னா அந்த இடத்துல கூட நீங்கள் நிப்பாட்டி காலங்குழியை நிப்பாட்டிட்டு நீங்கள் அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை கொலப்போடு இருக்குதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல இருக்கிற கெட்டியாக மண் கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். பண்டல் மண் உங்கள் ஏரியாவில் இருக்குதுன்னா ஒரு 3 அடி 4 அடி 4 அடி 5 அடிக்கு போதும். அப்படி இல்லைன்னா அந்த கெட்டித்தன்மை வர வரைக்கும் ஆழம் நீங்கள் எடுக்கணும். பாறை மண்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1.5 மீட்டர் ஆழம் போடணும். 1.5 மீட்டர் ஆழம்னா 5 அடி. ஆனால் ஆக்சுவலி 5 அடியில் பாறை மண்ணில் எடுக்க முடியாது. ஏன்னா அது 3 அடி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் 3 அடியிலேயே நீங்கள் அஸ்திவாரம் போடுறாங்கன்னா நீங்கள் அதிலேயே போட்டுக்கலாம். 5 அடி எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்து போடுங்க, பெட்டர், நல்லாயிருக்கும். ஆனால் 5 அடியில் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் ஜேசிபி வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். ஜேசிபியே திணறும், எடுக்க முடியாது. உங்கள் ஏரியாவில் எந்த லெவலில் எந்த ஆழம் எடுத்து போடுறாங்களோ அதுவே போட்டுக்குங்க. சரளை மண் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி ஆழம் எடுத்து காலங்குழி அஸ்திவாரம் போட ஆரம்பிங்க, போதும். கரிசல் மண் உங்கள் ஏரியாவில் இருந்ததுன்னா நீங்கள் கவனமாக தான் அந்த இடத்துல அஸ்திவாரம் போடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் நீங்கள் ஆழம் அதில் எடுத்து போடணும். நீங்கள் 5 அடி எடுத்து 3 அடின்றது குறைவு, 5 அடி எடுத்து போடுங்க, சரியானதாக இருக்கும். ஏன்னா கரிசல் மண் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் அதிகமான விரிவடையும், ஈரப்பதம் குறைஞ்சதுன்னா சுருங்கும் தன்மை கொண்டது. அதனால் இந்த கரிசல் மண் உங்கள் ஏரியாவில் இருக்குன்னா 5 அடி ஆழம் காலங்குழி எடுத்து போடுங்க. அடுத்தது எங்கள் ஏரியாவில் எந்த மண் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, ஏதோ பில்டிங் கட்டுறோம் அப்படின்ட்டு தெரியாத ஆளாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். உங்கள் ஏரியாவில் எந்த மண் வேணாலும் இருக்கட்டும், 4 அடி அகலம் 4 அடி நீளம், அதாவது 4க்கு 4 5 அடி ஆழம், எந்த மண் ஆனாலும் ஏற்றுக்குங்க. இது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே, அதாவது எல்லா வீடு கட்டுறவங்களுக்குமே பொருந்தும். 4க்கு 4 5 அடி ஆழத்தில் எடுத்து தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் 5 அடி ஆழத்தில் மண் லூஸாக இருக்குதுன்னா அங்கே நிப்பாட்டக்கூடாது. டைட்டு மண் வர வரைக்கும் இன்னும் எடுக்கணும். இப்போது நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸான இது தான். நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கட்டிட வல்லுநர்களை ஆலோசனை கேட்டு வீடு கட்டுங்க. என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. முதல்ல நான் போட்ட வீடியோ அதுதான். சேனல் உள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, கீழே கடைசி வீடியோ வீடு கட்டுறதுக்கு முன் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு நான் முழுசாக என்னென்ன பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு கேள்வி, உங்கள் ஏரியாவில் என்ன மண் இருக்குது, நீங்கள் எவ்வளவு ஆழத்தில் அஸ்திவாரம் போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களை சுற்றி உள்ளவங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு இதுதான்.